2 பேர் லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப கேக் வாங்கினேன் சார். நான் கடைக்கு எதுவுமே போனதே கிடையாது. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்து போய் இவருக்காக கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். நைட்டு 12 மணி ஆனது உசுப்பி வெட்டுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் சார். உடனே சரி சரி வை காலைல வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். எனக்கு அது ஒரு மாதிரி ஹெர்ட்டிங்கா இருந்துச்சு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி பண்ணிட்டியே நீ? லவ் பண்ணல ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார். என் பர்த்டே கேக் கூட வெட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. சரி அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காவது இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் பண்ணல. அவரோட ரியாக்ஷன் வந்து இப்படி இருந்துச்சு சார். நல்ல விளக்கு மாத்தால 4 வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்கறியாமா? சோ 2வது பர்த்டேக்கு சரி எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ட்டு இப்படி விட்டுட்டேன் சார். அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல கேக் வெட்ட கூச்சமா இருந்துச்சா? இல்ல யாருமே தனியா தான் இருக்கும். அப்புறம் என்ன? கிருஷ்ண ஜெகநாத் பிரேமானந்தா क्या हुआ? ஏன்னா நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க. நான் சின்ன வயசுல கேக்கே வெட்டினது இல்லைன்னு காதலிக்கும் போது சொல்லிருக்கீங்க. ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பெருசா தெரியல சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. 12 மணிக்கு கேக் இருக்கப்ப நீங்க முழிச்சிட்டீங்களா இல்லையா? தூங்கிட்டேன் எழுப்புனாங்க. ரைட் முழிச்சாச்சுல. ஓகே ஆசையா ஒரு கேக் வாங்கி இருக்கு வெட்டிட்டு தூங்க வேண்டியதானே? யோசிக்க வேண்டிய விஷயம். எனக்கு அது பழக்கம் இல்ல. அதனால சரி விடு பயிர் கூட காலைல பாத்துக்குவோம் ரெஸ்டட் அப்படின்ட்டு. அப்ப உண்மையாவே தூங்கிட்டீங்களா பாஸ்? அவன் ஆளுதான் வளர்ந்துருக்கான ஒழிய அறிவு வளரலமா. காலையில யோசிச்சு பார்த்தேன் சார். சரி அவ இவ்வளவு தூரம் வாங்கிட்டா வெட்டிட்டு போவோன்றக்காண்டி வெட்டிட்டு போனேன் சார் ஆபீஸுக்கு. இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களா?